ஸோ த்ரைம்ப் நிறுவனம் அவங்களோட அடுத்த அவதாரத்தை அறிமுகப்படுத்திட்டாங்க. ஸோ நம்ம கூட இருக்கிற வெஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா த்ரைம்போட த்ரக்ஸ்டன் 400. ஸோ நமக்கு வேணால் இந்த த்ரக்ஸ்டன் சீரிஸ் வந்து புதுசாக இருக்கலாம், பட் த்ரைம்புக்கு அப்படி கிடையாது. அதெல்லாம் என்ன, இந்த வெஹிக்கிள் எப்படி இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, அது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ இந்த வீடியோ எடுக்க நமக்கு உதவுன ஷோரூம் பார்த்தீங்க அப்படின்னா த்ரைம்ப் தஞ்சாவூர் ஷோரூம் தான் நமக்கு வந்து வெஹிக்கிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்கே மோட்டார்ஸ் தஞ்சாவூர் அண்ட் திருச்சி ஷோரூம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா வெஹிக்கிள் அவைலபிளாக இருக்குது. டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்குறவங்க தாராளமாக வந்து டெஸ்ட் ட்ரைவ் வந்து பண்ணி பார்க்கலாம். அந்த 2 டீலரோட காண்டாக்ட் நம்பரும் நான் டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன், மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். த்ரக்ஸ்டன் சீரிஸ் பைக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பைக்ஸுக்குன்னு ஒரு லெகசி இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் த்ரைம்ப் நிறுவனத்துக்கிட்ட. ஸோ த்ரைம்ப் நிறுவனம் 1969 த்ரக்ஸ்டன் ரேசிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு எண்டூரன்ஸ் ரேசிங் வந்து அதில் வந்து முதல் 3 இடத்த த்ரைம்ப் பைக்ஸ் வந்து வின் பண்ணுச்சு. அதை நினைவு கூறும் வகையில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட போனவில் பைக்ஸுக்கு வந்து ஒரு கஃபே ரேசர் லுக்கை வந்து கொடுத்து அவங்க வந்து த்ரக்ஸ்டன் சீரிஸ் பைக்ஸாக வந்து அறிமுகப்படுத்தினாங்க. ஸோ த்ரக்ஸ்டனில் வந்து உங்களுக்கு 1200 சிசி இருக்குது. ஸோ அதோட ஒரு மினியேச்சர் வெர்ஷன் மாதிரி தான் இந்த 400 சிசியை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஸ்பீட் 400ல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கஃபே ரேசர் லுக்கை வந்து கொடுத்துருக்காங்கன்னே சொல்லுவேன் இந்த வெஹிக்கிளுக்கு. சீரியஸ்லி டிசைன் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ டிசைனில் இருந்தே ஆரம்பிப்போமே, என்னெல்லாம் சேஞ்சஸ் வந்து நடந்திருக்கு ஸ்பீட் 400க்கும் இந்த வெஹிக்கிளுக்கும் அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிப்போம். ஸ்பீட் 400 காட்டிலும் பார்த்தீங்க அப்படின்னா 25,000 ரூபா விலை அதிகமாக தான் இந்த வெஹிக்கிளை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதோட எக்ஸ்ஷோரூம் காஸ்ட்டுங்கிறது 2,74,000 ரூபா எக்ஸ்ஷோரூம் விலை அப்படிங்கிறது வருது. ஸோ இதில் என்னெல்லாம் மாற்றங்கள் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ஒரு கஃபே ரேசர் டிசைனில் வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த செமி ஃபேரிங் டிசைன் வந்து உங்களால் வந்து பார்க்க முடியும். ஸோ டிசைனாக பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து செமி ஃபேரிங் எப்பவுமே வந்து ரொம்ப பிடிக்கும். ஃபுல் ஃபேரிங்கை காட்டிலும் எனக்கு செமி ஃபேரிங் வந்து பிடிக்கும்னு சொல்லுவேன். ஸோ அந்த செமி ஃபேரிங் டிசைன் வந்து ரொம்பவே சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து எல்இடி ஹெட்லைட்ஸ் ஆஸ் யூஷுவல் நம்ம ஸ்பீடில் பார்க்குற அந்த எல்இடி ஹெட்லைட் செட்டப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா எல்இடியில் இருக்கிற மாதிரி அது கொடுத்துருக்காங்க. டெயில் லைட்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா எல்இடியில் இருக்கிற மாதிரி அது கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே வெஹிக்கிளோட சைட் ப்ரொஃபைலுக்கு வந்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ஃபியூல் டேங்க் வந்து ஸ்பீடை காட்டிலும் கொஞ்சம் நீளமான ஃபியூல் டேங்காக பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. அதே 13 லிட்டர் தான் டேங்க்கு, பட் கொஞ்சம் நீளமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன் இந்த டேங்கை பொறுத்த வரைக்கும். பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சைடில் இருந்து பார்க்கும்போது தான் இந்த வெஹிக்கிளோட டிசைன் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ சைட் ப்ரொஃபைல் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த கிராஃபிக்ஸ் டிசைன் எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. 4 விதமான கலர் ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிளை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ சீட் மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கவுல் வந்து கொடுத்துருக்காங்க. இது வேணுன்ற பட்சத்தில் நீங்கள் கழட்டிக்கவும் முடியும், கழட்டி சீட்டாக வந்து யூஸ் பண்ண முடியும். இல்லை சிங்கிள் சீட் டிசைனில் இருக்கட்டும்னா இது மேலே நீங்கள் கவுல் வந்து போட்டுக்கவும் முடியும். ஸோ டிசைனாக பார்க்குறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இப்படி இருக்கக்கூடிய டிசைன் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லுவேன். டிசைனாக ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. டெயில் லைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சேஞ்ச் வந்து இருக்குது. ஸோ டெயில் லைட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்இடி டெயில் லைட்ஸ் தான், பட் இது வந்து கொஞ்சம் ஒரு லைட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த டெயில் லைட் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிசைனாக வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பைக்கிலோட டிசைன் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா சீரியஸ்லி ரொம்ப சூப்பரான ஒரு டிசைனில் வந்து உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்லுவேன். டிசைனாக ரொம்ப சூப்பராகவே இருக்குது இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும். அடுத்ததாக பண்ணியிருக்க மிகப்பெரிய சேஞ்ச் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹேண்டில் பார் தான். ஸோ ஹேண்டில் பார் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. டிசைனாக ரொம்ப சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஸ்விட்சஸ் எல்லாமே நம்ம ஸ்பீட் 400ல் பார்த்த அதே ஸ்விட்சஸ் தான். பார் அண்ட் மிரர்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. பட் அட்ஜஸ்டபிள் லிவர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுக்கல. ஸ்பீடில் வந்து 400ல் வந்து அட்ஜஸ்டபிள் லிவர்ஸ் இருக்கும், பட் இதில் வந்து அட்ஜஸ்டபிள் லிவர்ஸ் வந்து கொடுக்கல. கிளஸ்டர் எல்லாமே சேம் அதே கிளஸ்டர் தான். நம்ம இவங்க இந்த 400 சிசி பைக்ஸில் பார்க்குற சேம் கிளஸ்டர் தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலலாம் எந்த ஒரு சேஞ்சஸும் பார்த்தீங்க அப்படின்னா கிடையவே கிடையாது. ஸோ ஃப்ரண்ட் டிஸ்பிளேக்கோட ஆயில் கேன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. பட் இது என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா இது சீக்கிரம் உடஞ்சிரும். கீழே விழுந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ப்ராப்பராக கவனிக்கலை அப்படின்னா இது வந்து டக்குன்னு வந்து உடஞ்சிரும். ஸோ இதுதான் எனக்கு ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜாக பட்டுச்சு இதை வந்து ஃபஸ்ட்டு பார்த்த உடனே. ஸோ சீட் ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா 795 mm சீட் ஹைட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பீட் 400 காட்டிலும் சீட் ஹைட் அப்படிங்கிறது கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வெயிட் ஆக்சுவலாக வந்து அதிகமாக இருக்குது. 183 கிலோ வெயிட் வந்து கொடுத்துருக்காங்க. பட் வெயிட் வந்து அதிகமாக இருக்குது இதில். ஸோ என்னோட காலை தாராளமாக பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து வைக்க முடியுது. என்னோட ஹைட் வந்து 5.8. ஸோ ஹேண்டில் பார் அந்த ரைடிங் போஷர் கம்ப்ளீட்டாக வந்து கஃபே ரேசருக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஸோ ஃபுட் ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி தள்ளி இருக்கிறது கால் வைக்கும் போதே தெரியும் எந்த லெவலுக்கு பின்னாடி தள்ளி ஸ்போர்ட்டியராக உட்காந்துருக்கேன் அப்படிங்கிறத பார்க்க முடியும். ஒரு ப்ராப்பர் கஃபே ரேசருக்கான ஒரு ரைடிங் போஷர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உட்காந்து பிடிச்சி அந்த கம்யூட் டக் பண்ணி ரைட் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதோட ரைடிங் போஷரை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். ரைடிங் கம்ஃபர்ட்
ஸோ என்னைய மாதிரி வெயிட்டாக பல்காக இருக்கிற ஆட்களுக்கெல்லாம் இது கம்ஃபர்டபுளாக இருக்காது. நான் நிறைய R15 வீடியோஸ்லேயே வந்து சொல்லியிருக்கேன், இது குனிஞ்சு ஓட்டுறது எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்காது அப்படின்னு. பட் இதை விரும்பக்கூடிய நபர்கள் அப்படின்னு நிறைய பேர் வந்து இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு இந்த வெஹிக்கிள் வந்து சாட்டிஸ்ஃபைட் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக வெஹிக்கிளோட வெயிட் வந்து ஒரு மைனராக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அதை ஹேண்டில் பண்ணும்போது அந்த லெவலுக்கு ரொம்ப ஹெவியாக தெரியல. ஓட்டும் போதெல்லாம் வந்து ஹெவியாக தெரியல. பட் தள்ளும் போது பார்த்தீங்க அப்படின்னா, இல்லைனா வெஹிக்கிளை வந்து தூக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட்டாக வந்து ஃபீல் ஆகுது. பட் ரைட் பண்ணும்போது எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ வீல்ஸ், பிரேக், சஸ்பென்ஷன் விஷயத்துக்கு வருவோம். சஸ்பென்ஷன் நம்ம பழைய ஸ்பீட்லலாம் வந்து பார்த்த சஸ்பென்ஷன் செட்டப் தான். 43 mm இருக்கக்கூடிய USD ஃபோர்க் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் டிராவல் டிஸ்டன்ஸ் வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரண்ட்ல 135 mm, ரியர்ல 130 mm இருக்கிற வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிளில் வந்து கொடுத்துருக்காங்க. பிரேக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்ல 300 mm, ரியர்ல 240 mm இருக்கக்கூடிய வைப்ரியோட கேலிபர் பயன்படுத்தியிருக்காங்க. ஃப்ரண்ட்ல வந்து 4 பிஸ்டனும், ரியர்ல பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் பிஸ்டன் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. பிரேக்கிங்லாம் இந்த வெஹிக்கில் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. டுவல் சேனல் ABS தான் ஆஃபர் பண்ணுறாங்க. வீல்ஸ்லையும் எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது. ஃப்ரண்ட்ல 110 செக்ஷனு, ரியர்ல 150 செக்ஷனு, 17 inches அலாய் வீல்ஸ் தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை. நீங்கள் ஸ்பீட் 400 எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சேம் அதே மாதிரி தான் இந்த விஷயங்கள் எல்லாமே இருக்குது. அதை நம்ம ரைடில் வந்து பேசுவோம் மித்த விஷயங்களை. ஸோ த்ரைம் போத 400cc TR சீரிஸ் இன்ஜின் தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட சிசி பார்த்தீங்க அப்படின்னா 398 cc கொண்ட இன்ஜின். இப்போ பவர் வந்து 2 PS வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். 42 PS பவர், 37.5 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற வகையில் இந்த இன்ஜினை வந்து உருவாக்கியிருக்காங்க. 6 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன், லிக்விட் கூலிங் இருக்கக்கூடியது தான். சிங்கிள் சிலிண்டர் DOHC செட்டப்பில் தான் இந்த இன்ஜினை வந்து உருவாக்கியிருக்காங்க. இந்த இன்ஜின் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது வாங்க அதை நம்ம போய் ரைட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீலர்ஸ், ஆக்சுவலாக மழை வந்து சுத்தமாக எல்லாத்தையும் சொதப்பி விட்டுருச்சு. அதனால் கொஞ்சம் இருட்டில் எடுக்கிற மாதிரி இருக்குது. ஸ்பீடும் அவ்வளோ வேகம் ஓட்டுறது இப்போ இந்த சமயத்தில் ஆபத்து தான். ஏன்னா தரையும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்கும். அதனால் நம்ம ஓரளவுக்கு ஸ்பீட் பில்ட் பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலாக பழைய மாடலில் பார்த்தீங்க அப்படின்னா டார்க் வந்து நல்ல பிக்கப் வந்து இனிஷியலில் நல்லாயிருக்கும். லோ எண்டு, மிட் எண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். டாப் எண்டில் வந்து அந்த லோ எண்டில் இருந்த டார்க்கு பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா டாப் எண்டில் வந்து இருக்காது. பட் இப்போ வந்து அதை இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறாங்க. பட் மேபி நம்ம கொஞ்சம் ஸ்பீட் வந்து பில்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. பட் பர்ஃபார்மன்ஸ் இனிஷியல் பிக்கப்லாம் காட்டல் கொடுத்தீங்க அப்படின்னா வெஹிக்கிள் பிச்சுக்கிட்டு போகுது அப்படின்னு தான் சொல்லணும். இனிஷியலில் அடிச்சிக்கவே முடியாதுங்க பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும். பட் இந்த ரைடிங் போஷர் தான் அப்படி உட்காந்தீங்க அப்படின்னா பைக்கில் வந்து திருவ சொல்லுது அப்படின்னு தான் சொல்லணும். அதற்கு போயிட்டே இருக்கலாம்ப்பா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்து கொடுக்குது ரைடிங் போஷரு. பட் என்ன ரொம்ப நேரம் உட்காந்து ஓட்டினா கை வலிக்கும்னு நினைக்கிறேன். பட் என்னைய மாதிரி ஆட்களுக்கு நான் இப்பயே நான் சொல்லிடுறேன், இந்த ரைடை விரும்புகிறவங்க, இந்த மாதிரி ரைடிங் போஷர் விரும்புகிறவங்க ஒரு பெருசாக சொல்ல மாட்டீங்க. டக் பண்ணி ஓட்டுறீங்கன்றதும் இது ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து இருக்காது அப்படின்னே வந்து சொல்லுவேன். பர்ஃபார்மன்ஸ் பாருங்க, இப்போ 80ல் போயிட்டு இருக்கோம். 5th கியர். உங்களுக்கு ஸ்பீடாமீட்டர் தெளிவாக தெரியுதான்னு தெரியல. ஜஸ்ட் ஒரு ஆக்சிலரேஷன் 6th கியர்ல போட்டாலும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் 100 போகுது. இந்த பைக்கில் பொறுத்த வரைக்கும் ட்ரிபிள் டிஜிட்லாம் வந்து அசால்ட்டுங்க. ஆக்சுவலாக இவங்க வந்து 160 வந்து ஈஸியாக போக முடியும் அப்படிங்கிறாங்க. பழைய ஜென்ரேஷனே 160 வந்து போகும். பட் என்ன அந்த டாப் எண்ட்ல வந்து ஒரு 120, 130க்கு மேலே கொஞ்சம் பவர் லேக் வந்து ஃபீல் ஆகும். பட் இதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போக முடியுதுன்னு சொல்லுவேன். கம்ப்ளீட்லி இந்த வெஹிக்கிள் ஒரு ஹைவேக்கான ஆப்ஷன் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஹைவே பர்பஸ், லாங் ரைடு, லாங் ட்ரிப் இந்த மாதிரிக்கு தகுந்த மாதிரி தான் இருக்குது. அந்த இனிஷியலில் டார்க்லாம் வந்து சிட்டியில் வந்து ஹேண்டிலே பண்ண முடியல அந்த வண்டியை. அந்த லெவலுக்கு டார்க் வந்து இருக்குன்னு சொல்லலாம். ஒரு சின்ன சின்ன கேப்பில் வந்து ஓவர்டேக் பண்ணும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸு. அதே மாதிரி இந்த வெஹிக்கிளோட ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் பெட்டராக இருக்குன்னு சொல்லுவேன். இந்த உட்காந்து ஓட்டக்கூடிய போர்ஷன் நல்லா இருக்குது. கான்ஃபிடென்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் ரைட்லாம் வந்து நம்மளால கொடுக்க முடியுது. பைக்கோட ரைட் அண்ட் ஹேண்ட்லிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெட்டராகவே இருக்கு. டயர் கிரிப் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கிற வகையில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். ஆக்சுவலாக உங்களுக்கு பகல் நேரத்தில் உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக வேணால் ஏதாவது ஒரு கம்பேரிஷனில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வேறு எந்த வண்டியோட கம்பேர் பண்ணி சொல்லணுன்றதை சொல்லுங்கள். ராயல் என்ஃபீல்டு ஏதாவது ஒரு ப்ராடக்டோட கம்பேர் பண்ணணுமா அப்படின்றத சொல்லுங்கள். ஸோ கம்பேர் பண்ணி இந்த பைக்கில் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இதோட பர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் வந்து புரிஞ்சுக்க முடியும். பட் இப்போ வந்து சில்லுன்னு இருக்கிற டைம் தான். பட் ஜீன்ஸ் பேண்ட் போட்டிருக்கேன். அப்பயே பார்த்தீங்கன்னா ஹீட் வந்து நல்லாவே தெரியுது. ஒரு 10-12 கிலோமீட்டர் ஓட்டுனதுக்கே ஹீட் வந்து தெரியுது. அது மாதிரி எனக்கு கையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ரைடிங் போஷர்னால பார்த்தீங்க அப்படின்னா
ஹீட் வந்து அதிகம் தாங்க. இந்த இன்ஜின் வந்து லிக்விட் கூலிங் சிஸ்டம்லாம் வந்து கொடுத்துறதுனால இன்ஜின் ஹீட்டுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா சிட்டிக்குள்ளெல்லாம் ஓட்டும் போது ஒரு காலை பதம் பாத்திரம் அப்படி தான் சொல்லும். ஸோ ஹீட் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இன்ஜின் எக்ஸாஸ்ட் நோட் கேளுங்க. இப்போ அடுத்து வைப்ரேஷன் விஷயத்துக்கு வருவோம். அது எந்த லெவலில் இருக்குன்னு. ஐடல்லாம் பார்த்தீங்கன்னா வண்டி வந்து நல்ல ரிஃபைண்டாகவே இருக்குது. சர்டன் ஒரு 6000 to 7000 RPM கிராஸ் பண்ணும்போது ஒரு மைனர் வைப்ரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா தெரியுது ஃபுட் ரெஸ்ட்லாம். பட் என்ன 80-90 நீங்கள் 6th கியரில் ஒரு 80-90 இல்லை 100 போனாலும் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய லெவலில் வைப்ரேஷன் இல்லை. அந்த க்ரூசிங்க்கு வந்து ரொம்ப பெட்டராகவே இருக்குது. வைப்ரேஷன்லாம் இல்லாமல் ரிலாக்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிபிள் டிஜிட் நம்மளால் வந்து க்ரூஸ் பண்ண முடியுதுன்னே சொல்லுவேன். நான் R15 ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 விரல் இப்படி பிடிச்சே தான் ஓட்டிகிட்டு போவேன், எங்கேயா லாங்கெலாம் போவேன் அப்படின்னும் போது. ஸோ இதுவுமே இந்த மாதிரி பிடிச்சி ஓட்டுற மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலாக இந்த டிசைனை பார்த்துட்டு என் ஃப்ரெண்டு வந்து சொன்னார், இது என்ன பல்சர் 220 புது மாடலா அப்படின்னு கேட்குறாரு. ஆக்சுவலாக அவருக்கு இந்த கஃபே ரேசர் இந்த டிசைன்லாம் பெருசாக தெரியாது. அதில் அவர் சொல்கிறாரு பல்சர் 220 புது மாடல் மாதிரி இருக்கு அப்படின்றாரு. எனிவே இந்த வெஹிக்கிள் நான் ரைட் பண்ணதில் எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்குது. டாப் அண்டு முன்னாடியை விட இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு சொல்லலாம். அவங்க சொன்ன மாதிரி 160 தாராளமாக வந்து போக முடியும். பட் நம்ம இன்னைக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவ்வளோ ஸ்பீடு போகிறது சேஃபும் கிடையாது. நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் 100 சேஃப் கிடையாது. ஸோ அதனால் 160 நம்ம வந்து இங்கே ட்ரைவ் பண்ணி பார்க்க முடியாது. ரைடிங் போஷர் மேபி எனக்கு ஒத்து வரலன்னு சொல்லுவேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மேபி ஓகே. மைலேஜ் எவ்வளோ கொடுக்கும் அப்படிங்கிறதான் எல்லோரும் கேட்பீங்க. இந்த வெஹிக்கிள்லாம் பொறுத்த வரைக்கும் மைலேஜ் பெருசாக எதிர்பார்க்காதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு 25 கிலோமீட்டர் அதிகபட்ச மைலேஜாக வந்து கொடுக்கலாம். ஆவரேஜாக ஒரு 20-22 அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிள் வந்து மைலேஜ் கொடுக்கும். பட் இவங்களோட சர்வீஸ் வாரண்ட்டி, சர்வீஸ் கிலோமீட்டர்லாம் வந்து அதிகம். ஸோ அவங்களுக்கு டிஸ்பிளேல இப்போ உங்களுக்கு ஷோ ஆகும். வாரண்ட்டி எவ்வளவு, கிலோமீட்டருக்கு எத்தனை 1000 கிலோமீட்டர் வந்து சர்வீஸ் விடணுங்கிறது ஷோ ஆகும். அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகம். செயின்ஸ் பேக்கெட்டே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த எக்ஸ்ரிங் செயின்ஸ் கொடுக்குறனால லைஃப் வந்து அதிகமாக வரும் அப்படின்றாங்க. டக்குன்னு செயின்ஸ் பேக்கெட் மாற்றுற பிரச்சனைகளும் இருக்காது அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த வெஹிக்கிளில் எனக்கு பாசிட்டிவாக பார்த்த விஷயங்கள் என்ன, எனக்கு பிடிச்ச விஷயங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிசைன். ஆக்சுவலாக வந்து நார்மலாக அவங்களோட அந்த ஸ்பீட் சீரிஸ் பைக்ஸ் மாதிரியே இருந்தாலும் ஒரு சில டிசைன் சேஞ்சஸ் கொடுத்து ஒரு 5 வேரியண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து வெஹிக்கிள்ஸ் வந்து வச்சுருக்காங்க. அவங்களோட அந்த T4 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பட்ஜெட் கேட்டகரி பைக் மாதிரி ஸ்டார்ட் ஆகி அண்ட் இது வரைக்கும் கஃபே ரேசர் டிசைன் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. கஃபே ரேசர், அட்வென்ச்சர், ஸ்கிராம்ப்ளர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரி டிசைனாக இருந்தாலும் அதில் சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்கிறது நான் இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவாக வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ டிசைனாக எனக்கு இந்த டிசைன் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ரைடிங் போஷர் எனக்கு பர்சனலாக பிடிக்கல அப்படின்னு சொன்னாலும் பட் நிறைய பேருக்கு இந்த மாதிரி ரைடிங் போஷரை விரும்பக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக இந்த டிசைனும் சரி இந்த ரைடிங் போஷனும் சரி பிடிக்கும்னு சொல்லுவேன். சீட்டிங் கம்ஃபர்ட் வந்து பெட்டராக பண்ணியிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ்லாம் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. அல்டிமேட் பர்ஃபார்மன்ஸ் அப்படி தான் சொல்லணும். பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ சஸ்பென்ஷனாக இருக்கட்டும், பிரேக்கிங்காக இருக்கட்டும், இதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ரொம்ப சூப்பராகவே வந்து பண்ணியிருக்காங்க. எனிவே இந்த வெஹிக்கிளை பற்றின உங்களோட கருத்துக்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கா, இந்த ப்ரைஸிங்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அது எல்லாத்தையுமே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஸோ எனிவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற நம்புறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.